கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 50:15 வார்த்தை இப்படியாக சொல்கிறது: ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, நம்மீது அதிக அன்பும் கரிசனையும் கொண்ட அன்பின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, நமக்காக யாவும் செய்து முடித்த நல்ல தெய்வம் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுகிற வார்த்தை தான். உன்னால் முடியாத சூழ்நிலையில், உன்னை ஆபத்து காலத்தில், உன்னால் மேற்கொள்ள முடியாத தருணங்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை எனக்கு மகிமைப்படுத்துகிற சாட்சியாக வாழ வைப்பேன் என்று நான் ஒரு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அன்பின் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை, நமக்கான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்மளால் முடியாத தருணங்களை மனிதர்களை தேடி ஓடாதபடிக்கு, சுயபலத்தை சார்ந்து வாழாதபடிக்கு அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஏன்னா அவர் நம்மை விடுவிக்கிற மாத்திரமல்ல, நம்மை சாட்சியாக வாழ வைக்கிறவர். எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கை குறித்து நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு வார்த்தை வெளிப்பட்ட உடனே தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானே தவிர, தன் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடித்தானே தவிர, எந்த மனிதரிடத்திலும் போல தீர்க்கதரிசனத்தை போய் முறையிடவும் செய்யல. தேவ சமூகத்தில் அவன் வடித்த கண்ணீரை தேவன் கண்டு அவன் ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனாகி கர்த்தர் எசேக்கியா ராஜாவை சாட்சியாக நிறுத்தினது போல நம்மையும் சாட்சியாக நிறுத்துவதற்குத்தான் இந்த வார்த்தை கொண்டு இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆசா ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, சத்துருக்களால் நெருக்கப்பட்ட நிலைமையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி அவன் இப்படியாக ஜெபிக்கிறான்: பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, இந்த மனிதர்களுமை மேற்கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்த போது கர்த்தருடைய எல்லா விதமான ஆபத்துக்கும் விலக்கி ரட்சித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு வேண்டிய கிருபைகளை அருளி செய்து விடுவித்து அவனை சாட்சியாக நிறுத்தின கர்த்தர் நம்மையும் சாட்சியாக நிறுத்துவதற்குத்தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான நெருக்கப்பட்ட நிலைமைகளை சுயத்தை நம்பியிருக்காதபடிக்கு, மனிதர்களை தேடி ஓடாதபடிக்கு கர்த்தர் நோக்கி முறையிடுவோம். அவர் நம்மை விடுவித்து நம்மை அவரை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளை வாழ வைக்க அவர் உண்மையும் வல்லமையோட இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனை, முதலாவது நம்மை தேடுகிற இருதயத்தை எங்களை தாங்காண்டவரே, எங்களை ஆபத்து காலத்தில் எங்களை விடுவித்து எங்களை சாட்சியாக நிறுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கி நாங்கள் சந்திக்கிற எல்லா விதமான நெருக்கத்தையும் மாற பண்ணி நீர் எங்களை விடுவித்து கர்த்தர் சாட்சியாக நிறுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கு மேலான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா விதமான வியாதியை மாற பண்ணுங்க, பாவ அடிமைத்திலிருந்து விடுதலை தாங்க, ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்யுங்க கர்த்தர். அப்படியே செய்யப்படும் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமென்.